வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜயதாரணி அவர்கள் எதனால காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்ப பிஜேபிக்கு சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள நம்ம பார்க்கலாம். விஜயதாரணி அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 தடவ எம்.எல்.ஏவா வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, விலங்கோடு சட்டமன்ற எம்.எல்.ஏவா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் பிஜேபில இவங்க சேர்ந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்து பிஜேபிக்கு கட்சி மாறினதுனால கட்சி தாவல் தடை சட்டம் மூலமா அவர்களோட எம்.எல்.ஏ பதவி பறிக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோடவே சட்டமன்ற தேர்தலும் வர ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல எதனால இவங்க எம்.எல்.ஏ பதவியை ராஜினாமா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை வந்து நிக்கிறதா அவங்க கேட்டிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 3 தடவை எம்.எல்.ஏவா இருந்துட்டாலும் அவங்களுக்கு சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது ரொம்ப நாளா ஆசை இருந்திருக்கு. அதனால தான் இவங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிடம் முறையிட்டிருக்காங்க. அதுக்கும் மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் ஆக்குவாங்கன்னு பார்த்திருக்காங்க. அதுவும் நடக்கல. இந்த காரணத்தினால தான் இவங்க இப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பிஜேபியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலையும் நான் பங்கேற்க போறதில்ல அப்படின்னு இப்ப அறிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா விஜயதரணி அவர்களுக்கு ஒதுக்க இருக்கிறதாகவும் அங்கேயே பயணித்து வந்துகிட்டு இருக்க பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அந்த தொகுதி மறுக்கப்பட இருக்கிறதாகவும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. பிஜேபி பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே எதிர்க்கட்சியா உள்ளவங்கள்ட்ட அந்த கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட அந்த கட்சியோட ஏதோ ஒரு முரண் இருக்கும். அவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்கள எப்படியாவது தன் கட்சிக்கு இழுக்கணுங்கிற வேலையை செஞ்சு ஏதோ ஒரு வகையில அவங்கள இதே மாதிரி இழுத்து வந்துகிட்டு இருக்கிறதுல இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கட்சினா அது பிஜேபியா தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்திலையும் சரி வட மாநிலங்கள்லயும் சரி கட்சிகள்ல பயணிக்கிறவங்க கடைசி வரையும் தொண்டர்களா இருந்து அவங்கள படிப்படியா முன்னேற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராம கட்சிகள்ல ரவுடிகளை சேர்க்கிறாங்க அப்படின்னு கூடுதலாக திமுகவை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குற்றச்சாட்டு சாட்டி வந்துட்டு இருக்காங்க பிஜேபி மேல.